கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை 17 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. என்றைக்கா இருந்தாலும் நம்ம 2 பேர் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அது இன்றைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் சொத்தை அடையலான்னு பார்த்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு நட்சத்திரா கேட்க, அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே, இப்போ நம்ம யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் 2 பேர் பண்ணிக்கலாம், நீ போய் கார்த்திக் கூட இரு, சொத்தை எவ்வளோ கறக்க முடியுமோ நம்ம கறந்துக்கலாம், நாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, நான் அந்த வீட்டுக்கு மருமகளாயிட்டா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நான் கார்த்திகிட்ட இருந்து வாங்கி தரேன், நீ வாங்கிட்டு பேசாமல் போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு நட்சத்திரா சொல்கிற. என்ன நட்சத்திரா இன்னைக்கு என்னென்னமோ பேசுகிற, உன்னை நான் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, உனக்காக நான் எவ்வளோ தப்பான காரியங்களெல்லாம் செஞ்சுருக்கேன், அந்த தீபாவை கூட உனக்காக தானே கொலை செய்ய போனேன், ஆனால் நீ அதையெல்லாம் மறந்துட்டு அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகுறேன்னு சொல்கிற, இதெல்லாம் நம்பிக்கை துரோகம் நட்சத்திரா அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமாண்டா எனக்கு பணம் தான் முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், வெறும் காதலை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, அந்த காதல் சீக்கிரமே கசந்துரும், எனக்கு காதலை விட காசு பணம் தான் முக்கியம், நான் அந்த கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், சும்மா காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக எதுவும் செய்யாத புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து வெளியே கிளம்பவும் 2 பேரும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் கார்த்தி வராங்க. கார்த்தி ஃபோனு காதில் வச்சுக்கிட்டே பேசிகிட்டே வராங்க. கார்த்தி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர நட்சத்திராவும் கதிரும் அப்படியே லைட்டாக வெளியே நகர்ந்து போயிடுறாங்க. நட்சத்திரா ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. கதிர் நட்சத்திரான்னு பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் கார்த்தி ஃபோன் பேசிட்டு இருந்ததுனால இவங்க 2 பேர்த்தையுமே கவனிக்காமல் உள்ளே போயிடுறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே. கார்த்தி அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட இங்கே மூர்த்தி புஷ்பான்னு 2 பேர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அது பதிவாயிருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு கார்த்தி சொல்ல, நீங்கள் கேட்குறது 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதனால் எங்களுக்கு ஒரு நாள் டைம் வேணும் அப்படின்னு அவர் சொல்ல, சட்டப்படி நான் இதெல்லாம் செய்யக்கூடாது, ஆனாலும் உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்ல, ஓகே சார் தேங்க்யூ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்புறாரு. கதிர் அப்படியே ஃப்ளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. நட்சத்திராக்காக அவர் எவ்வளோ உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சிகரெட்டை ஊதி தள்ளவும் பக்கத்தில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு, டே எதுக்குடா இவ்வளோ சிகரெட்டை ஊதி தள்ளிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, டே நான் நட்சத்திராக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், ஆனால் அவள் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ அந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா, இப்போ அவளுக்கு பணம் தான் எல்லாமே நான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டே அவள் ஏதோ கோவத்தில் பேசிட்டா, அவளையே திரும்பி வந்துருவா பாரு அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க, டே இல்லைடா அவள் பழைய நட்சத்திரா இல்லை, இப்போது அந்த கோடீஸ்வரி அபிராமி வீட்டுக்கு மருமகளாக போக துடிக்கிறா, அதுக்காக எதையும் செய்ய துணிஞ்சிட்டா, அவளுக்காக நான் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, தப்பான விஷயம்னு கூட தெரிஞ்சு செஞ்சுருக்கேன், ஏன்னா நான் அந்தளவுக்கு அவளை லவ் பண்ணேன், அதெல்லாம் ஒரு நொடியில் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மச்சான் உன் ஃபீலிங்ஸ் புரியுதுடா, அவள் சீக்கிரமாக செஞ்ச தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லைடா, அவளை பக்கத்துலேருந்து பார்க்குறல, இப்போ அவள் வேறு மாதிரி இருக்கா, பணம் சொத்து காசு செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா, அதுக்கு தடையாக யார் வந்தாலும் எது வந்தாலும் தூக்கி போட்டு போக ரெடியாக இருக்கா, அவன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, அதையும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சுக்கு நூறாக உடச்சி போட்டு போயிட்டா, இனிமேல் நான் சும்மா இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்ல, டே என்னடா செய்ய போகிற அப்படின்னு கேட்க, அவளை பழி வாங்குறதா முடிவெடுத்துட்டேன், அவள் யாருன்னு காட்டிட்டு போயிட்டா, நான் யாருன்னு காட்ட வேண்டாம், காட்டுறேன்டா, இப்போவே அந்த கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நட்சத்திரா பற்றின எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கு தானே என்ன தூக்கி போட்டா, நான் அவளையே அந்த கார்த்தி தூக்கி எறிகிற மாதிரி பண்ணுறேன், அப்போ தான் குதிச்சிட்டு இருக்கிறேன், என் மனசு ஆறும் அப்படின்னு கதிர் சொல்ல, வேண்டாடா வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம், நட்சத்திராவை கூப்பிட்டு பேசி பாருடா அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சொல்ல, டே பேசியெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லைடா. கதிர் உடனே கார்த்திக்கு கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. 2 வாட்டி கால் அட்டன் பண்ணாமே கட் பண்ணி விட்டுறாங்க கார்த்தி. திரும்பவும் கதிர் கால் பண்ண அட்டன் பண்ணி கார்த்தி பேச, நான் தீபாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாங்க, நீங்கள் யாருன்னே தெரியாத தீபாவை பற்றி ஒரு விஷயங்கிறீங்க அப்படின்னு கார்த்தி கேட்க, இல்லை சார் நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி எங்கே வரணும்னு கேட்குறாங்க கார்த்தி. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கதிர் சொல்லிடுறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரி நான் போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன், இனிமேல் நீ பணக்காரி நட்சத்திரா இல்லை பிச்சைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கதிர். இன்னொரு பக்கம் கதிரோட ஃப்ரெண்டு உடனே நட்சத்திராவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நட்சத்திரா, நான் எதை நோக்கி ஓடிட்டுருக்கேன், இவன் என்னடானா கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான், அதை பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு, நான் பிடிச்சி திட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ அப்படி திட்டினது இப்போ எங்கே போய் நிற்கிது தெரியுமா, கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போயிட்டான் கதிர் அப்படின்னு சொல்ல, சரி நீ டென்ஷன் ஆகாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்புன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு கதிர் ஃப்ரெண்டும் அட்ரஸ் அனுப்புகிறாங்க. கதிர் என்னை மன்னிச்சிடுடா, நீ என்னைக்கு என்ன மாட்டி விடணும்னு நினச்சியோ அன்னைக்கு இது சரி வராதுன்னு தெரிஞ்சிருச்சு, இன்றைக்கி நான் உன்னை விட்டு வச்சாலும்
நீ திரும்பவும் என்னைக்காவது ஒரு நாள் இதே மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் ஒரு ரவுடிக்கு கால் பண்ணி நான் சொல்கிற ஒருத்தனை அடித்து தூக்கணும், அவன் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே அடித்து தூக்கணும், நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல சரி மேடம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க அந்த ரவுடியும். தீபாவை பற்றி ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு கார்த்தி யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக தீபா கால் பண்ணுறாங்க. சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உங்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார், அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் என்னை பற்றி முக்கியமான விஷயமா சார் நானும் வரேன் அப்படின்னு தீபா சொல்ல இல்லை வேண்டாம், ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் அங்கேயே இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க கார்த்தி. இல்லை சார் என்னை பற்றின விஷயம்னு சொல்கிறாங்களே நானும் வரேங்கிறாங்க. வேண்டாம் தீபா சொன்னா கேளுங்க, நீங்கள் வீட்லேயே இருங்கங்கிறாங்க. சரின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கார்த்தி. இல்லை நம்மளை பற்றி ஒருத்தர் ஏதோ விஷயம் சொல்கிறேங்கிறான், நம்மளும் அந்த இடத்துல இருக்கணும், நம்மளும் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிச்சுட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கதிரை பயங்கரமாக காரில் துரத்திட்டு வராங்க அந்த ரவுடி கேங்க்கு. ஒரு இடத்துல கொண்டு வந்து மோதிடுறாங்க கதிர் பைக் மேலே. கதிர் உடனே கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருது. ஒரு பக்கம் தீபா ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கார்த்திக் காரில் வந்துட்டு இருக்காங்க. அந்த ரவுடி கேங்க் இடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.